அண்மை செய்தி. மதசார்பற்ற ஜனதா தளத்திலிருந்து பிரஜ்வல் ரேவண்ணா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாலியல் புகாரை அடுத்து மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியிலிருந்து பிரஜ்வல் ரேவண்ணா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேவகவுடா தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ளது. ஆபாச வீடியோ சர்ச்சையில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா தற்பொழுது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியிலிருந்து பிரஜ்வல் ரேவண்ணா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பிரஜ்வல் ரேவண்ணா தற்பொழுது ஜெர்மனியில் தலைமறைவாக உள்ளார். பாலியல் புகாரில் சிக்கிய எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா தற்பொழுது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெண்கள் பலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பிரஜ்வல் ரேவண்ணா மீது குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த இடைநீக்கம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ಹೊಳೆನರಸೀಪುರದ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ವರ್ಗಾಯಿಸಿದ್ದಾರೆ ಕೇಸ್ನ. ಯಾರ್ಯಾರು ಕೂತ್ಕೊಂಡು ಪಾಪ ಹೆಣ್ಮಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಬರ್ಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು ನಗರದಲ್ಲಿ, ಯಾರು ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಬಂದು ಕೂರಿಸ್ಕೊಂಡಿದ್ರು ಆ ಬರೆಸ್ಬೇಕಾದ್ರೆ, ಯಾಕೆಂದರೆ ಕಂಪ್ಲೇಂಟಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು 2012-13ರಿಂದ ರೇವಣ್ಣ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸದಲ್ಲಿದ್ದಂಥ ಹೆಣ್ಣುಮಗಳು ಅವ್ರ ನೆಂಟರು ಅಂತಲೇ ಇದೆ, ಅವರ ಸಂಬಂಧಿಕರು ಅಂತಲೇ ಅಲ್ವೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಂಪ್ಲೇಂಟಲ್ಲಿ FIRನಲ್ಲಿ. ಇದು ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಘಟನೆ 5-6 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಕಂಪ್ಲೇಂಟ್ನಲ್ಲೂ ಇದೆ. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாத் இணைப்பில் இருக்கிறார். ஜெகநாத், தற்பொழுது பிரஜ்வல் ரேவண்ணா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரம். அருணா, ஆசன மக தொகுதி MP ஆன பிரஜ்வல் ரேவண்ணா இவர் தேவகவுடாவின் பேரனும் ரேவண்ணாவுடைய மகன். இவருடைய கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவருடைய மற்ற பெண்களுடன் உல்லாசமாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்தது. இதையடுத்து மாநில மகளிர் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் கர்நாடக அரசு இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு விசாரணை ஒருபுறம் நடந்து வந்தாலும் ரேவண்ணா வீட்டில் வேலையாட்களாக வீட்டு வேலை செய்து கொண்டு வந்த 47 வயது மதிக்கத்தக்க பெண்மணி வந்து ஆசன் மாவட்டம் ஒலேநரசீபுரா காவல் நிலையத்தில் வந்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் ரேவண்ணா மற்றும் அவருடைய மகன் பிரஜ்வல் ரேவண்ணா இருவர் மீதும் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே போல மற்றொரு புறமும் சிறப்பு குழுவும் தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையில் பிரஜ்வல் வந்து கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என மதசார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்த மூத்த கட்சி நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மத்தியில் வந்து கோரிக்கை எழுந்தது. ஜெகநாத், நம்ம தொடர்ந்து பேசலாம். பெடரல் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி, தற்பொழுது மதசார்பற்ற ஜனதா தளத்திலிருந்து பிரஜ்வல் ரேவண்ணா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு ஜனதாதள் கட்சிக்கும் மற்றும் அவங்க தேவகவுடா அவங்க ஃபேமிலிக்கும் பெரிய ஒரு செட்பேக். இது ரொம்ப வருஷமா இந்த ஃபேமிலியோட அவங்க தேவகவுடா அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகி அந்த அவரோட செல்வாக்கு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருமே ஒரு சரியான ஒரு மடிவெண்டு மாதிரி ஒரு சூழ்நிலையில ஷாக்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா அவங்க பிரஜ்வலியே எக்ஸ்போல் பண்ணணும்னா அவங்க ஃபேமிலியே இது ரொம்ப சீரியஸா அதை பாக்குறாங்க இஷ்யூ. ஸோ அது வந்து பார்ட்டி மேல எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும், அப்புறம் அவங்க ஃபேமிலி மேல எந்த மாதிரி இது பாதிப்பு ஏற்படும்னு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க இப்போ அவங்க. தட்சிணாமூர்த்தி, தற்பொழுது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதா பரிந்துரை தான் வந்திருக்கு. இது கட்சியில் என்ன பின்னடைவை ஏற்படுத்தும்? இதனால இப்போ ஏன் இந்த மாதிரி சாசனை கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன்னா, அது வந்து ஜனதாதளும் அப்புறம் பாஜகவும் ரொம்ப அவங்க தொடர்ந்து அலையன்ஸ்ல இருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா, அவங்க வந்து கொஞ்சம்
ப்ரெஷர் போட்டிருக்காங்க எதனா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு, அதனாலதான் இவ்வளோ ஒரு மாதிரி தீவிரமா இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன். பட் அது வந்து மோஸ்ட்லி சரிதானு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்கேண்டல் மாதிரி, இந்த மாதிரி இன்ஃபேக்ட் வந்ததே கிடையாது கர்நாடகாவில். இது இந்த அளவுக்கு நான் இந்தியாலே வந்திருக்கேன்னு தெரியல. கர்நாடகாவில் டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3000 பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த வர இந்த நியூஸ் வந்து. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லாம பண்றாங்க. தட்சிணாமூர்த்தி, இவருக்காக வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பிஜேபியில இருந்து கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. இது பிஜேபிக்கு ஏதாவது பின்னடைவா இருக்குமா? டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா பிஜேபி அப்புறம் ஜனதாதளம் சேர்ந்து தானே அவங்க சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் அலையன்ஸ்ல இருந்தாங்க. அப்புறம் இதுல இன்னொரு என்ன ஒரு மாதிரி அந்த பிஜேபிக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்னா, நம்ம எலெக்ஷன் முன்னாடி அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் இருந்தது. ஆக்சுவலி ஓரளவுக்கு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அந்த ஜனதாதள் எஸ்ல இருக்கிறவங்க, அப்புறம் அங்க லோக்கல் பிஜேபி ஹாசன் அந்த டிஸ்ட்ரிக்டோட இந்த பிஜேபி எல்லாம் தே ஹேவ் இன்ஃபார்ம்ட். ஆக்சுவலி இன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி இவங்க மேல ஏதோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேண்டல் மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, நீங்க வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணாதீங்க. தட்சிணாமூர்த்தி, தற்பொழுது பரிந்துரை தான் செஞ்சிருக்காங்களா இந்த இடைநீக்கத்தை? அவங்க அட்வைஸை மீறி இதை வந்து அவங்கள செலக்ட் பண்ணதுனால டெஃபினட்டா பாஜக மேல ஒரு அஃபெக்ட் ஆகும். தட்சிணாமூர்த்தி, தற்பொழுது இந்த இடைநீக்கம் வந்து பரிந்துரை தான் செஞ்சிருக்காங்களா இல்ல சஸ்பெண்ட் செஞ்சுட்டாங்களா? அது எக்ஸாக்டா இப்பதான் இந்த நியூஸ் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது வந்து கொஞ்சம் அந்த ரீகன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி தட்சிணாமூர்த்தி.